மகாவிஷ்ணுவோட கையில இருக்க சுதர்சன சக்கரம் அ சிவபெருமானால கொடுக்கப்பட்டது. அதாவது அசுரர்கள் எல்லாம் விரட்டி விரட்டி கொல்ல முடியாம தவிச்சு போய் இருந்த ஓஞ்சி போன மகாவிஷ்ணு சிவபெருமானின் பூஜையில ஈடுபடுறாரு. எப்படி பூஜை பண்றாரு அப்படின்னா, தினமும் 1000 தாமரை மலர்களை கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை பண்றாரு. சிவபெருமான் வந்து கடைசியா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு தாமரை மலர வந்து எடுத்து ஒளிச்சு வச்சிடுறாரு. அப்போ அந்த இறுதி பூஜை அன்னைக்கு மகாவிஷ்ணு 999 999 தாமரை மலர்கள மட்டும் செலுத்திட்டு, ஒரு இத காணோமே! ஐயோ! பூஜை நிறைவேற முடியாதே! அப்டின்ட்டு இருக்க அந்த தருணத்துல, அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, அவரோட பக்தர்கள் வந்து அவரோட கண்கள், நயனத்த வந்து தாமரை நயனம் அப்டின்னு சொல்றனால, அந்த தாமரை போன்று இருக்க அந்த கண்ண வந்து எடுத்து சிவபெருமானுக்கு தாமரை ஆட்டம் செலுத்தி பூஜைய நிறைவேத்துறாரு. சிவபெருமானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு மகாவிஷ்ணுவுக்கு இந்த அசுரர்களை கொல்வதற்கு அந்த சக்கரத்த அவருக்கு வரமாக குடுக்குறாரு. அ இந்த சக்கரத்த வச்சு பல அசுரர்களை கொன்று தர்மத்தை நிலைநாட்டியிருக்காரு நம்ம மகாவிஷ்ணு.